பாருங்க திருடுறாரு. கீழே வந்து ஒரு மோதிரம் கிடச்சிருக்கு, அது யாரோடன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்க இப்போ தான் வந்தாங்க. காட்டுங்க அந்த மோதிரத்தை. யாரோ கீழே போட்டு போயிட்டாங்க, அது யாருன்னு தெரியல. அதான் ப்ரோ தேடிக்கிட்டு இருக்காரு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு ஃபுட் ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்நாக்ஸு, பொட்டேட்டோ வெஜ். அப்புறம் பொட்டேட்டோவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருக்கா. மொத்தம் 4 ஃப்ளேவர் இருக்குது காய்ஸ். ஒவ்வொன்று அது என்ன பேர் தெரியல, அதை வாங்கணும்னு சொல்கிறோம். சவர் கிரீம், பிபிக்யூ, சீஸ், சில்லி பிபிக்யூ. இவ்வளோதான். இந்த 4. ஆனால் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது. காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அதை ட்ரை பண்ண போகிறோம். ஐசிடியில் புதுசாக வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காய்ஸ், நாங்கள் வரிசையில் நிற்கிறோம். ப்ரோ இன்னமும் யாரோட மோதிரம்னு தேடிக்கிட்டு இருக்காரு. பாட்டுங்க, வேறு நல்லது பண்ணுவோம். நான் வேறு நல்லது பண்ணுவோமா? வந்து வாங்குவாங்களா? தெரியலையா, யார் திருட்டு, யார் எங்கே தேடிட்டு இருந்தாங்களா? கண்ணு வந்து கீழே இருந்துச்சு, தெரிஞ்சுக்க வேண்டியதான் யாரோட. அதாவது இவரை திருடன்னு பார்க்குறாராம். ஏய், திருடன்னு பார்க்குறாங்களாம். என்னன்னா ஒருத்தர் வந்து கேட்டேன், இந்த மாதிரி உங்களோடையானு. அவன் தான் எனக்கு நான் திருட்டு இது பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனால் யாரோடன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எடுக்கலாம் வேறு. காய்ஸ், நம்ம வந்து இப்போ லைனில் நிற்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து திறந்து இப்போ புதுசாக திறந்துருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சண்டேன்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆமாவா? இடத்துல ஆள் இது தெரியல, பட் இந்த டைம் பார்த்து அவ்வளோ ஆள் இருக்குது. நாங்கள் கியூவில் நின்றுட்டு இருக்கோம். ஏங்க இதுக்கு சாஸ்லாம் தர மாட்டானுங்க? அதுலேயே ஃப்ளேவர் இருக்கும்டா. ஒரு பொண்ணு நம்பர் வாங்குது. 25 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? 25 நிமிஷமா? உண்மையால சொல்கிறீங்களா? என்னது 25 நிமிஷமா? பேச்சுக்கு சொல்கிறீங்களா? இல்லை, அதான் கேட்டான். 25 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னான். வேறு வழி இல்லையே, அதான் ப்ளாக் பண்ணிட்டு வந்துட்டு நின்று தானே வந்தோம். காய்ஸ், ஆக்சுவலாக வந்து ஷாம்ஸ் பேப்பரும் இப்படி தான் வெயிட் பண்ணோம். அது வந்து நம்ம 45 நிமிஷம் வெயிட் பண்ணோம். இது 25 மினிட்ஸ் தானே வெயிட் பண்ணுவோம். அது வர்றதுக்கு 25 நிமிஷம் ஆகல. அதனால் நாங்கள் பெப்சி வாங்குவோம். பெப்சி வாங்குவோம். அதுவும் மொதல் திறந்துட்டார் லைட்டாக, காசே கட்டாது. இல்லை, அது ஒரு பாட்டு வேறு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கான். ஆமாம் தானே? நான் தான் பிரேம், அவர் பேரை சொல்லி வாங்குறாரு. என்ன ப்ரோ 4 ஃப்ளேவர் சொன்னாங்க? 4 ஃப்ளேவர் தான் இருக்கா? இருக்கு. 1 2 3 4 ட்ரை பண்ணுங்க. எது ஃப்ளேவர்? ஒயிட்டா? சவர் கிரீம். எப்படி இருக்கு? லைட்டாக இனிப்பாக இருக்குது, சவராக இருக்குது, இனிப்பாக இருக்குது. அடுத்த ஃப்ளேவரு இது பிபிக்யூ இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 4 என்னங்க? சவர் கிரீம், பிபிக்யூ, சில்லி பிபிக்யூ, சீஸ். ஸ்பைசியாக இருக்குது. லைட்டாக ஸ்பைசி தான். ஓகே, அடுத்து கடைசி. இது ரொம்ப இனிப்பாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓகே, ஓவரால் எப்படி இருக்கு? ஓவரால் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு 4 ஃப்ளேவர் நான் கரெக்டாக விதவிதமாக தெரியுது. ஒரே மாதிரி இல்லை. ப்ரோ போன மாதிரியே போயிடும். ஓகேவா? எப்படி இருக்குது? இதுதான் ஒரிஜினல் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது. அடுத்தது இது என்னது? சீஸ் சீஸ் தான். இது வந்து
கேஎஃப்சியில் உள்ள வெஜ்ஜஸ் மாதிரி இருக்குது சாப்பிடும்போது. இது அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்கு கைஸ். அடுத்தது அது வந்து பிபிக்யூன்னு நினைக்கிறேன். ஐயோவா பிபிக்யூவா? இது ரெண்டுத்தை சாப்பிட்ட விட எனக்கு பிபிக்யூ தான் நல்லா இருக்கு. இல்லை சில்லி பிபிக்யூ சாப்பிட்டு பாருங்க. ஓ இது உரப்பாக இருக்கும் சொன்னல. சில்லி பிபிக்யூ லைட்டாக தான் உரப்பாக இருக்கும். அவ்வளோ ஒன்றும் உரப்பு இல்லை, லைட்டாக. ஆனால் உரப்புன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து இதான் பிடிச்சிருக்கு, பாபிக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்று ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு? எனக்கு சில்லி பிபிக்யூ பிடிச்சிருக்கு. அதானா? காய்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. 100% ஹாப்பி ஷுவர்னு கேட்டிருக்காங்க. ஹாப்பியா? இல்லை இந்த அளவு ஹாப்பிலாம் சொல்ல முடியாது. ஏன் ப்ரோ ஓவரால் எப்படி இருக்கு? இந்த 3 ஃப்ளேவர் வந்து ஒரு வித்தியாசமான இதில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீஸ் ஃப்ளேவர் தான் வந்து அந்த அளவு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட வந்து அது செட் ஆகலை. ஸோ அதனால் அந்த சீஸ் எனக்கு பிடிக்கிறாங்க. மற்றபடி அது 3 ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பாபிக்யூ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுதான் வந்து ஃப்ளேவர் அவ்வளோ ஒட்டி இருந்துச்சு அதில் ஃப்ரைஸில். பிடிக்காதது எதுன்னு கேட்டிங்கன்னா சீஸு தான். ஏன்னா வந்து சீஸ் வந்து அந்த ஃப்ளேவர் வருது, பட் அந்த டேஸ்ட் வரல. மற்றபடி அது ரெண்டும் ஓகே தான். அந்த ஸ்பைஸியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பைசி இல்லை. நான் நினச்சேன் கொரியன் ஃப்ளேவர் அளவுக்கு இருக்கும்னு பார்த்தேன், பட் அந்தளவுக்கு இல்லை, குறைவான ஸ்பைசி தான். ஓவரால் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா பாபிக்யூ ஃப்ளேவர் வாங்குங்க, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. பாபிக்யூ ஃப்ளேவர், சவ் க்ரீம், அப்புறம் என்னது சில்லி பாபிக்யூவா? ஆமாம், இந்த 3 ஃப்ளேவர் மட்டும் வாங்கினா போதும். ஷுவராக வந்து பாபிக்யூ நல்லா இருந்துச்சு, அது வாங்குங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேவா? தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட பாய் காய்ஸ். பாய் காய்ஸ்.